ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆரோ ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேட்டக்கை பற்றின ஒரு கிராஸ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 30 ஹவர்ஸ்க்குள்ளே லேட்டக்கை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஓவர் வியூ கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிளான். ஸோ ஃபஸ்ட் அதுக்கான மோட்டிவேஷன் அண்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது. இதில் நம்ம லேட்டக்கை பற்றின சிலபஸ் எதுவும் பார்க்க போகிறதில்ல, அதோட மோட்டிவேஷன் அண்ட் சம் இன்ட்ரொடக்ஷன். ஸோ என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெக்சரோட பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்லி டிசைன்டு ஃபார் பிகினர்ஸ், ஃப்ரம் தி வெரி பேசிக் லெவல். லேட்டக்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு லேட்டக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இது அட்வான்ஸ்டு லெவலுக்கோ லேட்டக் தெரிஞ்சவங்களுக்கோ யூஸ் ஆகாது. சப்போஸ் லேட்டக் தெரிஞ்சவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைல் டைப்ஸ் என்ன, டாக்குமெண்ட் கிளாஸஸ் என்ன, லேட்டக் எடிட்டர் என்னென்ன இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் எப்படி கொண்டு வர்றது, லிஸ்ட் 1 2 3 லிஸ்ட் எப்படி ஜெனரேட் பண்ணுறது, என்னென்ன ஃபாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து வேர்டில் மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்காது. ஸோ இதில் என்னென்ன ஃபாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் ஸோ ஒன் பார்க்க போகிறோம். ஸோ தென் நமக்கு என்ன தேவைப்படும், லேட்டக் கற்றுக்கணும்னா நமக்கு ஒரு பேசிக்காக என்ன வேணும், ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு HTML மாதிரி தான், ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் தான். ஓகே, ஸோ ஒரு எம்எஸ் வேர்டை பற்றின ஒரு கிளியர் ஐடியா இருந்தால் போதும் லேட்டக் கற்றுக்க. பட் எம்எஸ் வேர்டும் லேட்டக்கும் ஒன்று கிடையாது, டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் கொஞ்சம் ஐடியா இருந்தால் போதும், எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் போதும். ஓகே, தென் அந்த மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட்ஸ். ஏன்னா நம்ம லேட்டக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி மேத்தமெட்டிஷியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிஷியன்ஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அவங்க லேட்டக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின சிம்பிள்ஸோட நேம் மட்டும் தெரிஞ்சால் போதும். சப்போஸ் நமக்கு ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு சிம்பிளை நம்மளோட டாக்குமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, அது ஆல்ஃபா அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஆல்ஃபா, பீட்டா, காமா, சை, டெல்டா, கேபிட்டல் டெல்டா. ஸோ அந்த சிம்பிளோட நேம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் போதும். வேர்ட் ப்ராசஸர் ஒரு சின்ன கம்பேரிசன், வேர்ட் ப்ராசஸருக்கும் லேட்டக்கும் உள்ள ஒரு சின்ன கம்பேரிசன். வீக்னஸ் ஆஃப் வேர்ட், ஃபர்ஸ்ட் வந்து வீக்னஸ் ஆஃப் வேர்ட் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். வேர்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ட் இஸ் ஏ வாய்ஸிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட். நம்ம ஸ்க்ரீனில் என்ன வியூ பண்ணுறோமோ அது உங்களுக்கு டிஸ்பிளே அப்பியர் ஆகும். ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்ன வியூ பண்ணுறோமோ அதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக அப்பியர் ஆகும். ஓகே, மோஸ்ட் வேர்ட் யூசர்ஸ் டோன்ட் நோ மச். எல்லா வேர்ட் யூசர்ஸுக்கும் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைட்டில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஓகே, தென் சப்செக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சப்செக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியாது. அண்ட் ஸோ எப்படி சைட் பண்ணுறது, நம்மளோட ரெஃபரன்ஸை எப்படி சைட் பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரியாது. ஒரு கிராஃபை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியாது. ஓகே, ஒரு சிலருக்கு எக்ஸ்பர்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் எல்லாத்துக்கும் தெரியாது. தென் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர், logical may lose a logical structure means section, chapter, subsection, லேபிள் ஃபார் ஃபிகர், லேபிள் ஃபார் டேபிள், அது எல்லாமே நம்ம லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் வீக்னஸ் ஆஃப் தி வேர்ட். தென் bibliographies and class references, figures, label must be completed by hand. இது எல்லாமே மேனுவலாக கொடுக்கணும். பட் இதே லேட்டக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், கிளாஸ் ரெஃபரன்சஸ் அண்ட் ஃபிகரோட லேபிள், ஃபிகர் 1.1, 1.2, 1.3 அண்ட் ஸோ ஒன், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லேட்டக்கில் எடுத்துக்கும். பட் வேர்டில் நம்ம மேனுவலாக தான் பண்ணணும். இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஒரு 50 தியரம்ஸ் யூஸ் பண்ணுறோம், இன்னும் ஒரு தீசிஸ்லையோ நம்ம ப்ராஜெக்ட்லையோ ஒரு 50 தியரம் யூஸ் பண்ணுறீங்க. அதில் உங்கள் கைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தியரம் நம்பர் 12 வேணான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வரதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம மேனுவலாக 13 12 மாத்திரம் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இது வேர்டில் மேனுவலாக தான் பண்ணணும். பட் லேட்டக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு தியரத்தை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் மீன் கம்பேட்டபிலிட்டி இஸ்யூ, கண்டிப்பாக இது இருக்கும், நானும் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து 2003 2007 தான் யூஸ் பண்ணுறீங்க. மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே 2010 யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வேர்டு. நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை 2010 க்ரியேட் பண்ணுறீங்க, அதுவும் மேத்தமெட்டிக்கல் கண்டென்ட் உள்ள டாக்குமெண்ட்டை 2010 க்ரியேட் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணுறீங்க இந்த ஃபைலில், ஃபார் சம் பர்பஸ்க்காக உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு 2016 இல்லை 2020 யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ உங்களோட ஃபைலை அவரோட சிஸ்டமில் அவர் ஓப்பன் பண்ணும்போது மேபி ஈக்குவேஷன்ஸ்லாம்
அங்கே வியூ ஆகாமல் இருக்கலாம், பாக்ஸாக இருக்கும். இல்லை நீங்கள் அர்ஜென்ட்டாக பிரிண்ட் எடுக்கணும்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு போகிறீங்க, பென்ட்ரைவில் காப்பி பண்ணிட்டு போகிறீங்க. ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் பிரிண்ட் எடுக்க கொடுக்குறீங்க, அங்கே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பாக்ஸாக தான் இருக்கும். ஸோ அதான் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதில் கண்டிப்பாக கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ இருக்கத்தான் செய்யும். தென் காஸ்ட். ஸோ காஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே ப்ரௌசிங் சென்டர் நம்ம வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப் அப்படின்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இதே நீங்கள் தனியாக ஓனாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா சர்வீஸ் சென்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட காஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்கள், எம்எஸ் வேர்டோட காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது. மினிமம் ஒரு 4000 ஸ்டார்ட் ஆகும். மினிமம் ஒரு 4000 ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ தென் டெரிபிள் அட் மேத். ஐயா கண்டிப்பாக நான் 2012க்கு முன்னாடி எம்எஸ் வேர்டில் தான் யூஸ் பண்ணேன் மேக்ஸ் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம் தான். ஓகே. ஸோ ஃப்ராக்ஷன் டைப் பண்ணுறது, ஆல்ஃபா பீட்டா ஒரு மேட்ரிக்ஸாக டைப் பண்ணணும், இல்லை ஒரு இன்டகிரேஷன் ப்ராப்ளத்தை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம். டைப் பண்ணுறதை விட அலைன் பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டம். ஓகே, அது யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஸோ மேக்ஸ் டைப் பண்ணுறவங்களுக்கு வேர்டு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. பட் இதே லேட்டாக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் லேட்டாக் இது நம்ம ஜஸ்ட் ஒரு 4 லைன்ஸ் தான், டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே. இன் 1977 டொனால்டு குனட் அப்படிங்கிறவர் டெக் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணுறாரு, ஆர்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். ஓகே. ஸோ என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டைப் செட்டிங் சிஸ்டம் தான், ஒன்லி டைப் செட்டிங் சிஸ்டம் தான். லேட்டாக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் யூஸ் டு ப்ரிப்பேர் டெக்னிக்கல் டாக்குமெண்ட் சிஸ்டம். ஓகே, டெக்னிக்கல் டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் லேட்டாக். ஸோ இன் லேட்டாக் 1985 லெஸ்லி லாம்பர்ட் தான் ஜஸ்ட் டெக்கோட எக்ஸ்டென்ஷன் தான் லேட்டாக். ஓகே, டெக்கோட எக்ஸ்டென்ஷன் தான் லேட்டாக். அதில் வந்து நிறைய பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க ப்ரீ ஆப்பிள்ஸில். ஸோ பேக்கேஜஸ் அப்படிங்கிறது நமக்கு அடிஷ்னலாக ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, அதோட டெக்கோட எக்ஸ்டென்ஷன் ஸ்டாண்டர்ட். ஓகே. யா வாட் ஆர் தி ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் லேட்டாக்? இப்போ லேட்டாக்கோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். போர்ட்டபிலிட்டி அண்ட் கம்பேட்டபிலிட்டி. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் வேர்டில் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து ஒரு 2 MB இருக்குது, இல்லை ஒரு 5 MB இருக்குது அப்படின்னா லேட்டாக்கில் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா லெஸ் தென் 1 MBயாக தான் இருக்கும். 5 MBயில் உள்ள ஃபைல் லெஸ் தென் 1 MBயாக தான் இருக்கும். பட் இதில் போர்ட்டபிலிட்டி அண்ட் கம்பேட்டபிலிட்டி, இதில் வந்து கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வராது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணலாம், ஈஸியாக சென்ட் பண்ண முடியும். அவங்க அங்கே ஜஸ்ட் லேட்டக் ஃபைலை மட்டும் சென்ட் பண்ணிங்கன்னா போதும், அவங்க ரன் பண்ணி அவுட்புட் எடுத்துக்குவாங்க, அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஆல்சோ வெரி ஃப்ளெக்சிபிள் டு யூஸ். காஸ்ட் டோட்டலி ஃப்ரீ, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈவன் இப்போ வந்து லேட்டக்காக மொபைல்லுமே யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஒர்க்டெக்னு ஒரு ஆப் இருக்குது, ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணிக்கலாம், டோட்டலி ஃப்ரீ தான். கன்சிஸ்டன்சி த்ரூ தி டாக்குமெண்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து மார்ஜின் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் அதாவது ஹோல் டாக்குமெண்ட்டுக்கும் ஜெனரேட் ஆகிடும் கன்சிஸ்டன்சி த்ரூ தி டாக்குமெண்ட். ஃபோக்கஸ் ஆன் தி கண்டென்ட். நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ணணும், தியரத்தை ஃபார்மேட் பண்ணணும், கராலரி ஃபார்மேட் பண்ணணும், இல்லை ப்ரூஃபை ஃபார்மேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடையாது. இங்கே வந்து நம்ம வந்து ஒன்லி கண்டென்ட்டில் மட்டும் ஃபோக்கஸாக இருந்தால் போதும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிடும். சம் ஃபார்மேட்டில் சம் ஸ்ட்ரக்சரில் அலைன் ஆகிடும். ஆட்டோமேஷன் ஆஃப் டிடிஎஸ் ஒர்க்ஸ் இப்போ தான் பார்த்தோம். வேர்ட் யூஸ் பண்ணும்போது வேர்டோட ட்ராபேக் என்னன்னு சொல்லி பார்த்தோம். கிராஸ் ரெஃபரன்ஸ் பிப்ளியோகிராஃபியெல்லாம் அங்கே ட்ராபேக் தான். பட் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா லேபிள் பிப்ளியோகிராஃபியில் லேபிள் கீ கொடுத்துட்டு கிராஸ் ரெஃபரன்ஸில் சைட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங்காக அது சைட் ஆகிடும். ஓகே, சப்போஸ் நீங்கள் 1 or 2 ரெஃபரன்ஸை டெலிட் பண்ணாலுமே நம்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். யூஸ் பண்ணும்போது தான் அது என்ன அப்படிங்கிறே வரும். தென் குளோபல் சேஞ்சஸ். சப்போஸ் உங்களுக்கு வந்து தியரம் போல்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா கமாண்டில் குளோபல் ப்ரீஆம்பிளில் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கமாண்டில் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா போதும், ஒவ்வொரு தியரத்துக்கும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை. ஜஸ்ட் ப்ரீஆம்பிள்ஸில் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக உங்கள் ஹோல் டாக்குமெண்ட்டுமே சேஞ்ச் ஆகிடும். ஓகே, குளோபல் சேஞ்சஸ் கேன் பி இம்ப்ளிமெண்டட் கன்சிஸ்டன்ட்லி வித் வெரி லிட்டில் ஒர்க். ஜஸ்ட் 1 or 2 சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஹோல் டாக்குமெண்ட்டுமே சேஞ்ச் ஆகிடும். ஓகே, டெசிஷன் மேக்கிங் அபவுட் ஃபார்மேட்டிங் கேன் பி லெஃப்ட் டு யூசர். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, சப்போஸ் ஒரு கேண்டிடேட் வந்து எப்படி நினைப்பாங்க அப்படின்னா எனக்கு வந்து தியரம் போல்டாக வேணும்னு நினைப்பாங்க, இன்னொருத்தவங்க ஸ்லாண்டிங்காக வேணும், இன்னொருத்தவங்க போல்ட் அண்ட் ஸ்லாண்டிங்காக வேணும். அந்த சாய்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க, நீங்கள் எப்படி ஃபார்மேட் பண்ணணுமோ ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் என்னதான் அட்வான்டேஜஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ராபேக் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அதோட ட்ராபேக் லேட்டாக ட்ராபேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அன்டினேபிள் லேர்னிங் கர்வ். இதை கற்றுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ஈஸி தான், பட் அந்தளவுக்கு ஈஸியாக கற்றுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கணும்.
இது வந்து எப்படின்னா டே பை டே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா டே பை டே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் லேர்னிங் கர்வ் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு பேஜ் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 ஹவருக்கு மேலே எடுக்கும். பட் இனிஷியல் ஸ்டேஜில் வித் மேத்தமெட்டிக்கல் கண்டென்ட்டை டைப் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 1 ஹவர் எடுக்கும் ஒரு பேஜுக்கு அட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஓகே, பட் உங்களோட அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் அதுதான் ஒரு அட்வான்டேஜ். தென் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்டிங். சப்போஸ் நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் டைப் பண்ணுறீங்க, ஒரு 5 லைன்ஸ் ஒரு 10 லைன்ஸ் ஈக்குவேஷன் டைப் பண்ணுறீங்க, கஷ்டம். ஒரு ஃபிகர் இன்சர்ட் பண்ணுறீங்க, அது ஈஸியாக இன்சர்ட் பண்ணலாம். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறீங்க வித் மல்டி ரோவில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறீங்க, அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு. வாட் இஸ் லேட்டக்? இட்ஸ் அன் ஓப்பன் சோர்ஸ். ஓகே, ஓப்பன் சோர்ஸ் தட் மீன்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் எங்கே இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது காஸ்ட் கிடையாது, டோட்டலி ஃப்ரீ தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் இல்லை, பட் எனக்கு ஆன்லைனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணி மெயில் ஐடியில் லாகின் பண்ணி ஆன்லைன்லேயே பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஈவன் மொபைல்லுமே அந்த ஆப்ஷன் இருக்குது, பண்ணலாம். ஓவர் லீஃப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி உங்களால் பண்ண முடியும். This is a high quality typesetting system only for typing purpose. Okay, only for typing purpose. LaTeX is used for only typing purpose, not only typing. நீங்கள் வந்து ஒரு கிராஃபையும் ட்ரா பண்ணலாம். பிஎஸ்டிக்ஸோ இல்லை டிக்ஸ் பிக்சரோ இல்லை பிஜிஎஃபோ யூஸ் பண்ணி ஒரு கிராஃபையும் உங்களால் பிளாட் பண்ண முடியும். ஓகே, ஈவன் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் கிராஃப் பிளாட் பண்ணலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. சயின்டிஃபிக் இப்போ நவேடேஸ் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து பப்ளிகேஷன்ஸில் இன் ஜேர்னல்ஸ், சப்போஸ் பிஜி அண்ட் எம்ஃபில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இன் லேட்டக் ஃபார்மேட்டில் தான் கேட்குறாங்க நவேடேஸ். ஓகே, ஸோ அந்த பர்பஸ்க்காகவே நிறைய கற்றுக்குறாங்க இப்போ. இட்ஸ் நாட் எ வேர்ட் ப்ராசஸர் எனி அதர் வேர்ட் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, இது வந்து வேர்ட் ப்ராசஸருக்கு இதுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. பட் வேர்டில் எப்படி டைப் பண்ணுங்கிற ஒரு ஐடியா தேவை நமக்கு. ஓகே, பட் அதர்வைஸ் வேறு எந்த ஒரு சிமிலாரிட்டியும் கிடையாது. யூனிக் அப்பியரன்ஸ் டு தி சிஸ்டம். சப்போஸ் ஒரே ஒரு ஃபைலை வேர்ட்லேயும் ஜெனரேட் பண்ணுங்கள், லேட்டக்லேயும் ஜெனரேட் பண்ணுங்கள், அதோட அவுட்புட் குவாலிட்டி அப்பியரன்ஸ் எல்லாம் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டக் தான் 100% இருக்கும். ரிமெம்பர் தட். ஜஸ்ட் ஒன் மோர் திங், லேட்டக் வந்து வேர்ட் ப்ராசஸர் கிடையாது, அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது இட்ஸ் நாட் ஏ வைசிங் சிஸ்டம். லேட்டக்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே கோடிங்காக தான் எழுதுவீங்க, உங்களுக்கு அவுட்புட் வந்து பிடிஎஃப்ல கிடைக்கும். கோடிங்க்கு அவுட்புட்டுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே, பட் வேர்டில் என்ன ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக இருக்கும். பட் லேட்டக்ல அப்படி கிடையாது. தென் ஹவு டு ப்ரிப்பேர் ஏ லேட்டக் இன்புட் ஃபைல். ஸோ லேட்டக்னு சொல்லிட்டோம். எப்படி ஒரு ஃபைலை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹவு டு ப்ரிப்பேர் ஒரு சிம்பிள் ஃபைல் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். இது வந்து 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும் நம்மளால. ஒன்று வந்து ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ப்ரீஆம்பிள் அதாவது என்னென்னலாம் தேவை, நம்ம கண்டென்ட் கிடையாது. ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார்மேட்டிங் பர்பஸ். ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது ஒன்லி ஒரு டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபார்மேட் பண்ணுறதுக்காக உள்ளது. தென் பாடி இஸ் நத்திங் பட் அவர் மெயின் கண்டென்ட். நம்மளோட மெயின் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிகின் டாக்குமெண்ட்டுக்கு மேலே உள்ளது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். பிகின் டாக்குமெண்ட், எண்ட் டாக்குமெண்ட், இதைத்தான் நம்ம பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பேசிக் சிம்பிள் ஃபைல். வாட் இஸ் ப்ரீஆம்பிள்? ஸோ தி சிம்பிளஸ்ட் ப்ரீஆம்பிள் இஸ் டாக்குமெண்ட் கிளாஸ். ஓகே, டாக்குமெண்ட் கிளாஸ். ஸோ இதில் நிறைய டாக்குமெண்ட் கிளாஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிக்கிள், AMS ஆக்ட், IEEE. ஸோ ஒவ்வொரு பப்ளிஷரும் ஒவ்வொரு டாக்குமெண்ட் கிளாஸ் வச்சுருக்காங்க. புக், பீமர், இட்ஸ் ஆல்சோ பீமர். இந்த ப்ரெசன்டேஷன் ஃபைலும் லேட்டக்ல கிரியேட் பண்ணாதான் அதோட டாக்குமெண்ட் கிளாஸ் நேம் பீமர் அப்படின்னு சொல்லி. T டைப் இஸ் லெட்டர், ஆர்டிக்கிள், ரிப்போர்ட், புக், பீமர், பவர் டாட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் ஒரு சில டைப் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஒரு டாக்குமெண்ட் கிளாஸ் ப்ரீஆம்பிள். ஓகே, இதில் ஒரு ஆப்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போல்லாம் இந்த கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே மேண்டேட்ரி. இந்த கர்லி பிரேசஸை ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் ரன் ஆகாது. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து ஆப்ஷனல், நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா விட்டுறலாம். இங்கே வந்து டாக்குமெண்ட் கிளாஸ் நான் வந்து A4 பேப்பர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு வர அவுட்புட் வந்து A4 பேப்பர் சைஸில் இருக்கணும். பட் டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா லெட்டர் அப்படிங்கிற ஒரு பேப்பர் சைஸில் இருக்கும். பட் எனக்கு A4ல வேணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே 11 பாயிண்ட் அப்படிங்கிறது ஃபாண்ட் சைஸாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். 11 பாயிண்ட்டுங்கிறது பாயிண்ட் சைஸ், அதோட டெக்ஸ்டோட
ஃபாண்ட் சைஸ் யூஸ்வலாக 10ல் தான் இருக்கும். ஓகே, யூஸ்வலாக 10ல் தான் இருக்கும். அதுதான் டிஃபால்ட். இதை நீங்கள் மேக்ஸிமம் 10, 11, 12 தான் யூஸ் பண்ண முடியும். 12க்கு மேலே ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ண முடியாது. பட் சம் எக்ஸ்ட்ரா கண்டிஷன் கொடுத்து உங்கள் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது பாசிபிள். ஓகே, தென் பாடி. வாட் அபவுட் பாடி? ஸோ வித்தின் பிகின் டாக்குமெண்ட் எண்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அதுதான் உங்களோட பாடி. ஸ்டார்ட்ஸ் வித் பிகின் டாக்குமெண்ட் அண்ட் எண்ட்ஸ் வித் எண்ட் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டே அப்படிங்கிறது ஒரு என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, என்வாயர்மெண்ட்னு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்வேஸ் இட்ஸ் எ காம்ப்ளிமெண்ட்ரி கமாண்ட். பிகின்னு ஸ்டார்ட் பண்ணணும், எண்டுன்னு முடிக்கணும். இதில் ஏதாவது ஒன்றை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபைல் ரன் ஆகாது. So then what are the options are available? Standard option, font size 10 தான் டிஃபால்ட்டு, மேக்ஸிமம் 12 தான் யூஸ் பண்ண முடியும். பேப்பர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் பேப்பர் டிஃபால்ட் ஒன்று, எதுவுமே நீங்கள் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா லெட்டர் பேப்பரில் தான் அது பிரிண்ட் ஆகும். A4, A5, B5, லீகல் பேப்பர், எக்ஸிக்யூட்டிவ் பேப்பர் அண்ட் சம் மோர் பேப்பர்ஸ் ஆர் தட். பேஜ் ஓரியன்டேஷன், போர்ட்ரைட் அண்ட் லேண்ட்ஸ்கேப். சப்போஸ் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டில் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே லேண்ட்ஸ்கேப்புன்னு டைப் பண்ணணும். சப்போஸ் டைப் பண்ணலை அப்படின்னா யூஸ்வலாக அது போர்ட்ரைட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி 1 காலம் அது டிஃபால்ட்டாக உள்ளது. சப்போஸ் உங்களுக்கு 2 காலம் வேணும் அப்படின்னா 2 காலம் டைப் பண்ணிக்கலாம். வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 காலம் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட் 2 காலமில் கிடைக்கும். மோர் தென் 2 காலம்ஸ் வேணும் அப்படின்னா மல்டி காலம் யூஸ் பண்ணி நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகே, தென் டைப் ஆஃப் பிரிண்டிங். நீங்கள் 1 சைடு பிரிண்ட் பண்ணணுமா, 2 சைடு பிரிண்ட் பண்ணணுமா, அது எல்லாமே இங்கேயே டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் இங்கே டிஃபைன் பண்ணணுமா, ஒரு ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து எனக்கு 2 சைடு பிரிண்ட் வேணும்னா 2 சைடு எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணலாம். பட் அது கிடையாது. ஏன்னா இப்போது இங்கே 1 சைடுன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கிறத நீங்கள் 2 சைடு பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வரும். ஏன்னா மார்ஜின் எல்லாமே லெஃப்ட் ரைட் மார்ஜின், ஈவன் பேஜில் ஒரு மார்ஜின் இருக்கும், ஆட் பேஜில் ஒரு மார்ஜின் இருக்கும். ஸோ அது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். உங்களுக்கு 2 சைட் பிரிண்ட் பண்ண போகிறீங்களா இல்லை 1 சைட் பிரிண்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா தட்ஸ் பெட்டராக இருக்குது. நியூ சாப்டர் ஆல்வேஸ் வந்து ரைட்டில் தான் ஓப்பன் ஆகும். தட் மீன்ஸ் ரைட் சைடு, உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் நியூ சாப்டர் ஓப்பன் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பேஜ் எம்டியாக இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக எம்டியாகவே விட்டுட்டு நியூ சாப்டர் நியூ பேஜில் ரைட் ஹேண்ட் சைடில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது டிஃபால்ட். ஓப்பன் ஏன்னு கொடுத்தீங்கன்னா எங்கே முடியுதோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். தென் டைட்டில் பேஜ், ஈக்குவேஷன் ஆல்வேஸ் வந்து சென்டரில் தான் அப்பியர் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு லெஃப்டில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா FLEQN ஃப்ளஷ் ஈக்குவேஷன் ப்ளஸ் லெஃப்ட் ஈக்குவேஷன். ஓகே, அது கமெண்ட்ஸ் இருக்குது, சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் வாட் ஆர் தி லேட்டக் எடிட்டர்ஸ்? நிறைய எடிட்டர்ஸ் இருக்குது. ஓகே, லேட்டக் எடிட்டர் வந்து ஒரு எடிட்டரில் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது, நிறைய எடிட்டர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வித் லிங்கோட கொடுத்துருக்கேன். எல்லாமே ஃப்ரீ அக்சஸ் தான். ஓகே, எல்லாமே ஃப்ரீ தான். நான் கொடுத்துருக்க லிஸ்ட் பண்ணியிருக்க எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் JEdit, கைல், LYX, LaTeX Studio, TechElipse, TechMax, TechMaker. நான் யூஸ் பண்ணுறது TechMaker தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக TechMaker தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ப்ரிஃபர் பண்ணுறதும் அதுதான் பண்ணுறேன். ஓகே, தென் TechPen, Tech Studio, நிறைய பேர் டெக் ஸ்டுடியோவும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு எது கம்பேட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் எந்த எடிட்டர் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அவுட்புட் சேமாக தான் வரப்போகுது. ஓகே, ஸோ லேட்டக் எடிட்டர் அப்படிங்கிறது உங்களோட விஷ். டெக்ஒர்க்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் மிக்டெக் அப்படிங்கிற ஒரு பேஸ் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணும்போது டெக்ஒர்க்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் வேறு எந்த ஒரு எடிட்டர் இல்லாமே மிக்டெக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் ஃபைலை எடிட் பண்ண முடியும். ஓகே, வெரி சிம்பிள் டாக்குமெண்ட் கிளாஸ். தட்ஸ் மை ப்ரீஆம்பிள் ஆர்டிகல். இப்போ வந்து ஒரு ஆர்டிக்கலில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். /begin document end document. அதுக்குள்ளே தான் என்னோட பாடி ஆஃப் தி கண்டென்ட் இருக்க போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் இன் LaTeX. ஸோ ஜஸ்ட் /capital L A capital T E capital X. இட்ஸ் நத்திங் பட் லோகோ ஆஃப் LaTeX. ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். திஸ் இஸ் தி அவுட்புட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் இன் LaTeX. ஓகே, இதுதான் வெரி சிம்பிள் டாக்குமெண்ட். சப்போஸ் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கும் சம் கிராஃப் வரைய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரைய முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. y = sin 2x + 1/2. ஸோ sin 0 நம்ம எல்லா வேல்யூவும் கிராஸ் செக் பண்ண முடியாது. கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. sin 0வோட வேல்யூ வேணும். x = 0ன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா sin 0 நமக்கு தெரியும் + 1/2. ஓகே, இதான் வேல்யூ, கரஸ்பாண்டிங் வேல்யூ y = sin 2x + 2. இந்த மாதிரி நம்மளால் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு கிராஃபிக்கலாக வியூ கொடுக்க முடியும் LaTeXல.
ஓகே, சம் ஃபங்க்ஷன் கோடிங் இருக்குது. அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக இன் ஃபர்தர் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவுட்லைனுக்காக இந்த கிராஃபை நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இது லேட்டெக்கில் ட்ரா பண்ணது, வேறு எந்த ஒரு சாஃப்ட்வேரும் கிடையாது. பேஸ்ட் ஆன் ஒன்லி லேட்டெக்கில் ட்ரா பண்ணது. தென் சப்போஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ எல்லாமே நம்ம போர்டில் என்ன தான் எழுதி போட்டு நடத்தினாலும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கிடையாது. எல்லாமே டிஜிட்டலைஸ்டு மாறிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வித் அனிமேஷனோட ஒரு டெஃபனிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன அசம்ஷனில் பண்ணியிருக்கோம். சீக்வன்ஸ், ஒரு கன்வர்ஜன் சீக்வன்ஸோட டெஃபனேஷனை ஜியாமெட்ரிக்கலாக அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா. டெஃபனேஷன் லெட் ஏஎன் பி ஏ சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர். சீக்வன்ஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும் ஆல்ரெடி, சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஓகே, ஜஸ்ட் டயக்ராமே பாருங்கள், கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்டையும் பாருங்கள், டெஃபனேஷனோட ஸ்டேட்மெண்ட்டையும் பாருங்கள். ஏஎன் converges to L. AN converges to L. That means AN approaches to L if and only if given epsilon greater than 0. Given epsilon greater than 0, we got to find one neighborhood. Okay, one neighborhood. L minus epsilon comma L plus epsilon. That's my neighborhood. There exists a natural number n. There exists I got to find. என்னால் ஒரு எண் கண்டுபிடிக்க முடியும். There exists a natural number n such that என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம், an belongs to L minus. ஸோ அந்த எண்ணுக்கு அப்புறம் ஃபார் ஆல் n greater than or equal to n, அந்த ஸ்டேஜ் இந்த கேபிட்டல் எண்ணுக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அது எங்கே தான் இருக்கும் அப்படின்னா எல் மைனஸ் எப்சிலான் கமா எல் ப்ளஸ் எப்சிலான் நெய்பர்ஹுட்டுக்குள்ளே வந்துடும். இதை தான் நான் ஜியாமெட்ரிக்கலாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என், இந்த எண்ணுக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அது எங்கே தான் ரீச் ஆகும் அப்படின்னா எல் மைனஸ் எப்சிலான் கமா எல் பிளஸ் எப்சிலான். ஸோ திஸ் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் கன்வர்ஷன். ஸோ இது மட்டும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் செட் தியரி டீச் பண்ணுறீங்க, ஸோ அப்படிங்கிறப்போ யூனியன் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது வந்து மேனுவலாக ட்ரா பண்ண கிடையாது. வென் டயக்ராம் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்குது லேட்டெக்கில். அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஏ கேப் பி ஆர் ஏ கப் பி, ஏ கேபிட்டல் ஏ கேபிட்டல் சி யூபி கேபிட்டல் பி, ஏ கப் பின்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே அதோட யூனியன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடும். ஓகே, இது நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு சிலபஸ்லாம். வென் டயக்ராம் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பண்ண முடியும். தென் இந்த ஒரு 30 hours பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. எல்லாமே வீடியோஸ் தான். அதோட அவுட்லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், ஃபாண்ட் செலெக்ஷன், என்னென்ன ஃபாண்ட்ஸ்லாம் லேட்டெக்கில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்டை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, பேராகிராஃப் எப்படி பண்ணுறது, லெஃப்ட் அலைன்டு, ரைட் அலைன்டு, சென்டர் அலைன்டு அண்ட் ஸோ ஆன், பேஜ் லே அவுட். ஸோ உங்களோட பேப்பர் வித் என்ன, டெக்ஸ்டோட வித்து, பேப்பர் ஹைட்டு regarding with that, and style, header style, footer style and so on. Then listings is nothing but 1 2 3 numbered items. Then table preparation, டேபிள்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு வைடு டேபிள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ரேப் டேபிள், லாங் டேபிள், ஸோ அந்த மாதிரி டேபிள்ஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். தென் ஃபிகர் இன்சர்ஷன், எப்படி ஃபிகரை இன்சர்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு லேட்டெக்கில் எப்படி ஃபிகரை இன்சர்ட் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது. தென் சைட் பை சைடு ஃபிகர், ஸோ அதெல்லாமே சப் ஃபிகர் எல்லாமே பார்க்க போகிறோம். தென் ஈக்குவேஷன் ரைட்டிங், ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதில் நிறைய டைப் ஆஃப் பார்க்க போகிறோம், எப்படி அலைன் பண்ணுறது, எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பார்க்க போகிறோம் ஈக்குவேஷன் ரைட்டிங்கில். தென் நியூ கமெண்ட், ஆல்ரெடி இருக்கிற கமெண்ட்டை எப்படி ரினியூ பண்ணுறது, ஒரு நியூவாக ஒரு கமெண்ட் எப்படி ஜெனரேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ், எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது. லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ் மீன்ஸ் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ், லிஸ்ட் ஆஃப் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறது. தென் இன்டெக்ஸ், ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்களோட பேஜ், உங்கள் புக்கோட லாஸ்ட் 1 or 2 பேஜஸில் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எப்படி ஜெனரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம செக் பார்க்க போகிறோம். அடிஷ்னல் கண்டென்ட்ஸ், வேறு என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் லெட்டர், ஒரு லெட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, சென்டர், ரிசீவர், க்ளோசிங், ஓப்பனிங், அந்த கமெண்டெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு லெட்டர் ஜெனரேட் பண்ணுறது. தென் ஒரு ஆர்டிக்கிள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, ஒரு பப்ளிஷருக்கு ஒரு ஆர்டிக்கிள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் நம்ம புக்கோ இல்லை பிஹெச்டி தீசிஸோ எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிபிலியோகிராஃபி ரொம்ப கஷ்டமான விஷயம் லேட்டெக்கில், அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தென் ப்ரெசன்டேஷன் ஃபைல் எப்படி ஜெனரேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ரெசன்டேஷனுமே லேட்டெக்கில் க்ரியேட் பண்ணதான் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அட் லாஸ்ட் லிஸ்ட் ஆஃப் பிளகின் அண்ட் சாஃப்ட்வேர் ஃபார் லேட்டெக் கன்வர்ஷன். ஸோ நான் ஒரு ஃபைலை வேர்டில் வச்சுருக்கேன்.
லேட்டெக்ல கன்வெர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஒரு ஃபைல் எனக்கு லேட்டெக்ல இருக்குது, அதை வேர்டுக்கு மாற்ற முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். நான் டேபிள் வந்து எக்ஸலில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு லேட்டெக்ல நான் இன்க்ளூட் பண்ணணும். எனக்கு எக்ஸலில் இருந்து எப்படி லேட்டெக் கொண்டு வரணும் அப்படி கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தென் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எப்படி அனிமேஷன்லாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ஃபைல்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ஒன்லி நான் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஓகே, யா, ஒரு இன்டெகிரேஷன் வேறு ஒரு கர்வை எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணி என்னால் கொண்டு வர முடியும். நான் எதுவுமே ப்ரெஸ் பண்ணலை, ஜஸ்ட் கர்சர் அங்கேயே இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக அனிமேட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் லேட்டெக்ல பண்ண ஃபைல் தான், லேட்டெக்ல பண்ண ஃபைல். ஓகே, ஸோ ஒன் மோர் சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். யா, சைன் கர்வ் எப்படி இருக்குது, சைனோட கர்வ் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஜஸ்ட் செக் பண்ணுங்க. யா, இது ஒரு சைனோட கர்வ், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட், sin 0 0, sin 180 0, corresponding values. So then at last finally we are going to see one more file. Yeah, it's very interesting. ஸோ இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். அது வந்து ப்ரீவியஸாக காமிச்ச ஃபைல் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆனது. இது வந்து வித் கண்ட்ரோல் கீஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஃபார்வேர்ட் பேக்வேர்டு அந்த ஆப்ஷனோட வந்துடும். நான் ப்ளே பட்டனை ஃபார்வேர்டாக ப்ளே ஆகிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. sin 0 0, cos 0 1, sin 0 0, cos 0 1. யா, ப்ளே ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் sin 62, sin 62 is equal to 0.88, cos 62 is equal to 0.46. ஜஸ்ட் நம்ம sin 90யோட வேல்யூ செக் பண்ண போகிறோம். sin 90 என்ன அப்படிங்கிறத, ஸோ அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எஸ், எக்ஸாக்ட்லி sin 90. sin 90 is equal to 1, cos 90 is equal to 0. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்வேர்டாக ப்ளே ஆகும். sin 180யோட வேல்யூ வேணும்னு செக் பண்ணிக்கோங்க. 0 -1. யா, சப்போஸ் நான் பேக்வேர்டாக எனக்கு வேணும்னீங்கன்னா பேக்வேர்டாகவும் ப்ளே பண்ண முடியும். தட்ஸ் ஆல்சோ பாசிபிள். இதுவும் லேட்டெக்ல கிரியேட் பண்ணதான், வேறு எந்த ஒரு சாஃப்ட்வேரும் கிடையாது. அனிமேட் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்குது, அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி ரெடி பண்ணதான் இது. ஓகே, தென் இந்த லேட்டெக் கிராஷ் கோர்ஸில் ஒரு சிலபஸ் ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அதோட சிலபஸோட அவுட்லைன் மட்டும் பார்த்துக்கோங்க. வித்தின் 30 hours பிளான் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் எவ்வளோ போகுதோ அந்த அளவுக்கு பண்ணுவோம். What is LaTeX? How to prepare a LaTeX input file, LaTeX syntax, so font selection, formatting text, first chapter, second chapter, page layout and styles, listing and tapping text, table preparation, figure insertion. Unit 3 only equation writing. ஏன்னா மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் நிறைய இருக்குது, அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஒன்லி யூனிட் 3ல. தென் கிரியேட்டிங் மேக்ரோஸ் இஸ் நத்திங் பட் ஒரு கமெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது. இங்கே லேட்டெக்ல கமெண்ட்டை தான் மேக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு புதுசாக எப்படி கிரியேட் பண்ணுறது, இல்லை ஆல்ரெடி இருக்க கமெண்ட் எப்படி ரினியூ பண்ணுறது, ஸோ அந்த சேஞ்சஸ் பார்க்க போகிறோம். பிப்ளியோகிராஃபி வித் லேட்டெக் பார்க்க போகிறோம். கண்டென்ட்ஸ், டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. இந்த லாஸ்ட் சாப்டர் லெட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆர்டிக்கல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். தென் புக் அண்ட் ரிப்போர்ட், லாஸ்ட் ஒன் இஸ் ப்ரெசன்டேஷன். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரெசன்டேஷனை எப்படி ரெடி பண்ணுறது லேட்டெக் யூஸ் பண்ணி அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.